ஆண்டவரின் விண்ணேற்பு பெருவிழா மறையுரை. இயேசுவிற்கு பிரியமானவர்களே, இன்று நாம் இயேசுவின் விண்ணேற்பு பெருவிழாவை கொண்டாடுகின்றோம். இயேசுவின் சாவை கண்ட அவருடைய சீடர்கள் அதிர்ந்து போனார்கள். ரோமையர்களும் யூதர்களும் சேர்ந்து தங்களையும் அவரை போல கொன்றுவிடுவார்களோ என்ற அச்சம் அவர்களை பற்றி கொண்டது. எனவே அவர்கள் இயேசுவின் பணியை ஏற்று செய்ய முன்வரவில்லை. அவர்களில் பலருக்கும் இயேசு உண்மையான மெசியாதானா என்பதில் சந்தேகம் இருந்தது. இயேசு தன்னுடைய இறப்பையும் உயிர்ப்பையும் பற்றி கூறியிருந்தும் அது அவர்களுக்கு புரியாமல் இருந்தது. கல்லறைக்கு சென்ற பெண்கள் அவர்களிடம் வந்து இயேசுவின் உயிர்ப்பை பற்றி அறிவித்த போதும் கூட அவர்களில் பலராலும் அதை நம்ப முடியவில்லை. அவர்கள் இயேசு கொடுத்த பணியை விட்டுவிட்டு மீண்டும் தங்களுடைய மீன்பிடிக்கும் பணிக்கே திரும்பிவிட்டார்கள். தான் உண்மையான மெசியா என்பதை சீடர்களுக்கு உணர்த்தவும், தான் சாவிலிருந்து உயிர் பெற்றெழுந்து மீண்டும் வாழ்வதை அவர்களுக்கு வெளிப்படுத்தி அவர்களின் அச்சத்தை நீக்குவதற்காகவும் இயேசு அவர்களுக்கு பலமுறை காட்சியளித்தார். அவருடைய உயிர்ப்பிலிருந்து விண்ணேற்றம் வரை அவர்களோடு அவர் இருந்து அவர்களை விசுவாசத்தில் திடப்படுத்தினார். அவர் விண்ணேற்றம் அடையும் முன்பு தன் சீடர்களிடம் உலகெங்கும் சென்று படைப்பிற்கெல்லாம் நற்செய்தியை பறைசாற்றுங்கள் என்று கூறுகின்றார். இயேசு இந்த கட்டளையை தன்னுடைய சீடர்களுக்கு மட்டும் தரவில்லை. இது அவர்களது பணி மட்டுமல்ல, மாறாக திருமுழுக்கு பெற்ற நாம் அனைவருமே இயேசு தந்த இந்த கட்டளையை நிறைவேற்ற வேண்டும். நம் வாழும் இடத்தில் நம்மை சுற்றி இருப்பவர்களுக்கு நாம் இயேசுவின் நற்செய்தியை அறிவிக்க வேண்டும். இது கிறிஸ்தவர்களாகிய நம் ஒவ்வொருவரின் கடமையும் ஆகும். இந்த நவீன உலகில் நற்செய்தியை பறைசாற்றுவது எளிதான காரியமல்ல. ஏனென்றால் பெரும்பாலான மனிதர்களுக்கு இறை நம்பிக்கை என்பது இன்று தேவையற்ற ஒன்றாக தோன்றுகின்றது. தங்களுக்கு கடவுள் தேவையில்லை என்று அவர்கள் கருதுகிறார்கள். ஆனால் இயேசு நாம் இவர்களுக்கும் நற்செய்தியை பறைசாற்றி ஆக வேண்டும் என்று கேட்கின்றார். நாம் இதை எப்படி செய்வது? எல்லாரையும் நாம் எப்படி இயேசுவிடம் கொண்டு வந்து சேர்ப்பது? இயேசு இதை நாம் செய்ய எடுத்துக்காட்டாக வாழ்ந்து சென்றிருக்கின்றார். இயேசு தன்னுடைய ஆறுதல் நிறைந்த வார்த்தைகளாலும் அன்பு செயல்களாலும் தான் மக்களை கடவுளிடம் கொண்டு வந்து சேர்த்தார். அவர் கடவுளின் அன்பை தன்னுடைய வாழ்வால் வெளிப்படுத்தினார். இயேசுவின் பிரசன்னத்தில் மக்கள் கடவுளின் இரக்கத்தை உணர்ந்தார்கள். நாம் மக்களை இறைவனிடம் கொண்டு வர விரும்பினால் நாம் இயேசு செய்ததை தான் செய்ய வேண்டும். இயேசுவை போல நாம் அனைவரையும் அன்பு செய்து வாழ்ந்து அவர்களை அவரிடம் கொண்டு வந்து சேர்க்க முயற்சி செய்ய வேண்டும். இயேசுவை போல் வாழ்ந்தால் மட்டுமே நம்மால் மற்றவர்களின் மனதை தொட முடியும். இயேசுவின் சீடர்கள் இதை செய்ததால் தான் அவர்களால் உலகமெல்லாம் இயேசுவின் நற்செய்தியை பறைசாற்றி எல்லா மக்களையும் அவரிடம் கொண்டு வந்து சேர்க்க முடிந்தது. 16ஆம் நூற்றாண்டுகளில் மறைபரப்பு பணி செய்த பல்வேறு குருக்கள், கன்னியர்களும் இதைத்தான் செய்தார்கள். இன்றும் பலரும் இன்றும் கூட இதை செய்துதான் வருகிறார்கள். புனித அன்னை தெரசா இதற்கு ஒரு நல்ல எடுத்துக்காட்டு. இயேசுவை போல அவர்கள் மக்களை அணுகினார்கள். தொழுநோயாளர்களை அவரை போலவே தொட்டு மருந்தளித்தார்கள். ஏழை எளிய மக்களையும் ஆதரவற்றவர்களையும் அவர்கள் அரவணைத்து அவர்களுக்கு உணவளித்தார்கள். இப்படி அவர்கள் மற்றவர்களுக்கு தங்களுடைய உயிரையும் கொடுக்க தயாராக இருந்தார்கள். இந்த தியாகம் நிறைந்த அன்பு வாழ்வுதான் எண்ணற்ற மக்களை தொட்டது. இன்னும் அவர்களின் மனதை தொடுகிறது. அவர்கள் எப்படி ஒருவரால் நம்மை இந்த அளவுக்கு அன்பு செய்ய முடியும் என்று சிந்திக்கிறார்கள். அப்படி சிந்தித்தவர்கள் தாங்களும் அவர்களை போல வாழ வேண்டும் என்று ஆசைப்பட்டார்கள். அவர்களின் இந்த ஆசை அவர்களை இயேசுவிடம் கொண்டு வந்து சேர்த்தது. அவர்கள் எல்லாம் கிறிஸ்தவர்களாக மாறி இயேசுவை ஏற்றுக்கொண்டு அவரை பின்பற்ற துவங்கினார்கள். எனவே நாமும் மற்றவர்களை இயேசுவிடம் கொண்டு வர விரும்பினால் இதைத்தான் செய்ய வேண்டும். நம்முடைய பிரசன்னத்தில் அவர்கள் இயேசுவின் அன்பை உணர செய்ய வேண்டும். வார்த்தைகளால் மட்டுமல்லாமல் நம்முடைய வாழ்வாலும் நாம் இயேசுவை போதிக்க வேண்டும். இந்த அன்பு பணியை நாம் செய்ய இயேசு என்றும் நம்முடன் இருப்பாராக. ஆமென்.